ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய காயினை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கையில் கிடச்சிக்கிட்டு இருக்க ஒரு காயின் 15,000 வரைக்கும் விலை மதிப்பு போயிட்டுருக்குது. நிறைய பேருக்கு இது வந்து தெரியறதில்ல. இந்த காயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா காயின். இப்போ காட்டியிருக்க பாருங்கள், அதோட டிசைனு பார்த்தீங்கன்னா 2ங்கிற டினாமினேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 2 rupeesங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும், அதுக்கு மேலே அதே வார்த்தை ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க. இரட்டை விரல் காமிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு முத்திரை. இதுமாரி முத்திரை போட்ட காயின்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த முத்திரைகளை பற்றிலாம் நான் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தாச்சு. காயின்ஸோட பேக் சைடை இப்போ திருப்பிக்கலாம். காயின்ஸுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற வார்த்தை, அதுக்கு ஆப்போசிட்டில் பாரத்துங்கிற வார்த்தை அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் சின்ன சைஸாக கொடுத்துருக்காங்க. அது கீழே சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு கீழேயும் ஒரு கோடு கொடுத்து, அதுக்கப்புறம் வருஷம், அதுக்கப்புறம் மின்ட் மார்க், இது மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ காயின்ஸோட ஃபுல் டிசைன் வந்து பார்த்தாச்சு. இப்போ காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். இந்த காயின்ஸை வந்து முறையாக அச்சடித்து வெளியிடுறது 2007லேருந்து 2011 வரைக்கும் தொடர்ந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. காயினோட மெட்டல் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெராலிக் ஸ்டீலு, சரிங்களா, மேக்னெட் காயின் தான். அதுக்கப்புறம் வெயிட்னு எடுத்திங்கன்னா 5.62 கிராம் வந்து வெயிட் இருக்கும். சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 mm சைஸு. ஷேப் வந்து சர்க்கிள் தான், பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸோட மாடல்லாம் பார்த்துட்டோம். இதில் எக்கச்சக்கமாக ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு காயின்ஸை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கிடச்சினா எடுத்து வைங்க. கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு ஒரு காயின் காட்டியிருக்கும் பாருங்கள். இதுதான் கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் விலை போகக்கூடிய ஒரு சூப்பரான காயினை சொல்லலாம். இந்த காயின் பார்க்குறதுக்கு டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. இது எப்படி அவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு வந்து கேட்கலாம். நிறைய பேருக்கு இந்த காயின்ஸை பற்றி தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த காயின் எதனால் அவ்வளோ விலை போணுச்சு அப்படின்னா, இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா OMS எரர் அப்படிங்கிற ஒரு டைப்பில் வரும், சரிங்களா. OMSS அப்படின்னா அதர் மெட்டல் ஸ்ட்ரைக்கில் வர காயின், சரிங்களா. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு உலோகத்தில் அச்சடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து வேறு உலோகத்தினால அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுமாரி நடந்ததுனால தான் காயின் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆன மாரி இருக்குது. ஆனால் இது டேமேஜ் காயின் கிடையாது. இது அச்சடிக்கும் போது இந்தமாரி தான் வந்திருக்குது. இந்த காயின் 15,000 ரேட்டு போகுது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். காயின் டேமேஜ் ஆகிருக்கிற காயினும் இது ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அப்படி பண்ண வேணாம். காந்தம் இருக்குது இல்லைங்களா, காந்தத்தில் இந்த காயினை ஒட்டி பாருங்கள், சரிங்களா. சாதாரணமாக இந்த காயின்ஸ் வந்து ஒட்ட வேண்டிய காயின், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலை போகக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா காந்தம் வச்சிங்க அப்படின்னா ஒட்டாது. இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய காயின், அந்த 2ங்கிற முத்திரை போட்ட காயினை காந்தத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டாது. அப்படி ஒட்டலை அப்படின்னா கட்டாயமாக உங்களால் 5,000 மேலேயுமே விற்க முடியும். இந்த காயினை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி நம்மகிட்ட விற்கிறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை தவிர்த்து வேறு ஏதாவது வருஷம் இதே காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்ன ரேட்டு போகுதுங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை விற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.